ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழகமே எதிர்பார்த்த ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் வந்து பார்த்தோன்னா ரூ. 56,100 வந்து இருக்கும். இது இல்லாம எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு வந்து பார்த்தோன்னா 80,000க்கு மேல தான் சேலரியே வந்து இருக்கும். ஸோ மொத்தமா ஒரு 404 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 12த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 4த் ஜூன்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அதுக்கப்புறம் நேவல் அகாடமியில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க. இது வந்து யார் வந்து ரெக்ரூட் பண்ண போறாங்கன்னா, யுபிஎஸ்சி மூலியமா தான் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்ப முடியுதுன்னா, உங்களுக்கு 4த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து பார்த்தோன்னா, இந்த வெப்சைட் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 4த் ஜூன் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப்லைனுக்கு வந்து இங்க வந்து கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க, விமன் கேண்டிடேட்ஸ்லாம் நாங்க வந்து என்கரேஜ் பண்றோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணணும். நெறைய பேர் வந்து பெண்கள்லாம் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, நேவல் அகாடமியில வந்து ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில வந்து பாருங்க, ஆர்மி கேட்டகரிக்கு வந்து ஒரு 208 வேக்கன்சி இருக்கு. நேவிக்கு வந்து பாருங்க ஒரு 42. ஸோ ஏர் ஃபோர்ஸ்க்கு வந்து பாருங்க 92 ஃப்ளையிங்கில, கிரவுண்ட் டியூட்டில டெக்னிக்கல்ல 18, நான் டெக்னிக்கல்ல 10 இந்த மாரி குடுத்துருக்காங்க. நேவல் அகாடமிக்கு வந்து பாருங்க 34 வேக்கன்சி இருக்கு. டோட்டலா வந்து 404 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள், பெண்கள் 2 பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம். மேல், ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இங்க வந்து பார்த்தோன்னா, ஆல் ஓவர் ரீஜன் வந்து குடுத்துருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குன்னா, சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, அதுக்கப்புறம் மதுரை இருக்கு. ஸோ உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க வெள்ளூர் இருக்கு. இந்த மாரி வந்து இங்கெல்லாம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டர வந்து நீங்க சூஸ் பண்ணி இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க, அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். கல்யாணம் ஆகாத பெண்கள், ஆண்கள் வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பார்ன் பிட்வீன் 2 ஜனவரி 2006ல இருந்து 1 ஜனவரி 2009க்குள்ளார நீங்க பிறந்தவங்க மட்டும் தான் அதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க ஏர்விங் கேட்டகரியில வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, 12த் மட்டும் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 12க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி ஏர் ஃபோர்ஸ்ல வந்து பாருங்க, நேவல் இதுல வந்து நீங்க நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 12த் இதுக்குமே நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஆனா வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இத வந்து நீங்க அந்த ரெலவென்ட்டான சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஆனா மேல இருக்கிறத வந்து பார்த்தோன்னா, 12த்ல நீங்க வந்து எந்த ஸ்ட்ரீம் எடுத்து நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இதுல மட்டும் வந்து பார்த்தோன்னா, இந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து நீங்க முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இத தவிர வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. மீதி இருக்கிற கேட்டகரிக்குலாம் வந்து ரூ. 100 வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் டூ அப்ளைல வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல தான் வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் குடுத்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதில குடுத்துருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் படி நீங்க ஃபாலோ பண்ணி, நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. கீழ நீங்க வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க, செலக்ஷன் மெத்தட்ல ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்க குடுத்துருப்பாங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல சிலபஸ் வந்து பார்த்தோன்னா, கீழ குடுத்துருக்காங்க. இதில பேப்பர் 1க்கான சிலபஸ், அதுக்கப்புறம் பேப்பர் 2க்கான சிலபஸ் இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தோன்னா, ஒரு பிரீஃபான நோட்டிஃபிகேஷனா இருக்கு. ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்கிற மாரி, ஸோ ஹைட்டா இருக்கட்டும், அந்த ஏஜ்க்கு ஏத்த மாரி வந்து ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க இந்த இதில. ஸோ இத வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஹைட், வெயிட் வந்து உங்களுக்கு வந்து மீட் ஆனா நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 111 பேஜ் இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷனு. ஸோ நீங்க பிரீஃபா வந்து ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.